ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான் 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் உண்டா? ஏதாவது நல்லது நடந்துருமா? இதெல்லாம் உங்களுடைய கேள்வியாக இருக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லா கிரகங்களும் பயிற்சியாகுது, எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு முறையும் நடக்குது. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் இந்த செயல்பாடில் நிறைய தடுமாற்றம் இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் போராட்டத்தை சந்திக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் கஷ்டத்தை சந்திக்கிறோம், நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். இதுதானே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை என்ன சொல்ல வரேன்னா, காலபுருஷன் ராசி அப்படிங்கிறோம், அதாவது கால சக்கர ராசி. ஓகே, இப்போ உள்ள ஒரு டாபிக் மாதிரி மாற்றிடுவோம். கால சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விதமான ரகசியங்களை, எல்லா விதமான ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டுபிடித்தல்னு சொல்லுவோம். புதையல் தான் விருச்சக ராசி என்பவர்கள். அந்த புதையலை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்துகிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களுக்காக நிறைய டைம் ஒதுக்குறீங்க, நிறைய நேரம் உங்களுடைய விஷயங்களை தவிர்த்து மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதிகமாக வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னா விருச்சக ராசியிலேயே அன்புக்காக தன்னுடைய லைஃப்பில் நிறைய விட்டு கொடுத்தவங்க தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக 8 மாத காலமாக எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை தான். தொட்டதெல்லாம் பிரச்சனை. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடினா குத்தம். பேசாமல் என்னடா பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. விருச்சக ராசி பெண்கள் கம்பீரமானவர்கள், கௌரவமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், பேரு புகழ் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு அதனால் என்ன வந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. உங்களை புகழ்ந்து பேசிட்டு அவங்க தேவையை பயன்படுத்திட்டு போயிடறாங்க. எப்படியா ஏமாற்றலாம். அது குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் இருக்காங்க, அதாவது நண்பர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எல்லா இடங்களிலும் மன அழுத்தத்தை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கீங்க. பொதுவாகவே நீங்கள் ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கீங்கல்ல, ஏன் நடக்கலைன்னு, அதுக்காக உங்களுக்கான விளக்கம். இப்போ ஒருத்தவங்க மேலே நீங்கள் பொதுவாகவே பாசம் வைக்க மாட்டீங்க. பாசம் வச்சுட்டா உயிருக்குயிராக வச்சுருக்கீங்க. அந்த பாசத்தில் கொஞ்சம் அவங்ககிட்ட உள்ள ஒரு போலியான தனம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். அது நட்பாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நடக்கும். உங்களை ஏமாற்றவே முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது, நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா மனதளவில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க போகுது.
கட்டாயமாக. அது எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பொருளாதார தடையை உடைச்சிடுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியே போயிடலாமா, இல்லை எங்கேயாவது போயிடலாமா நினச்ச உங்கள் மனம் மாறப்போகுது. குடும்ப ஒற்றுமையாக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள். பொருளாதார தடையில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த சில பல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவேற போகுது. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற விருச்சிக ராசி என்பவர்கள் கடன் பிரச்சனை மீள போகிறீங்க. நிறைய கடன் பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டீங்க. அதாவது வட்டிக்கு வாங்கினோம், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டோம், அதை குறைக்க மாட்டேங்காங்களேன்னு போய் கேட்டால் கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல நம்ம தானே வாங்கணும், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயும் பெருந்தன்மையாக போய் ஏற்றுக்கிட்டு பலவடியும் வட்டி கட்டுறீங்க. ஸோ உழைக்கிற உழைப்பில் 70% வட்டி கட்டுற நபர்கள்னால் விருச்சிக ராசி தான். லாபத்தை எடுத்து பையில் வைக்க முடியாது, அடுத்தவங்க பைக்கு தான் போய் சேருது. ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் உணர்ந்து அதை உணர்வுபூர்வமாக நல்ல விஷயங்களை அடைந்து நீங்கள் இந்த 2026 சொல்லுவீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய நடக்க போகுது. வியாபாரத்தில் வெற்றி உண்டு. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த தொழில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. நினைச்ச விஷயங்களை முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் சீருடை பணியாளராக இருக்கிறீர்களோ, இராணுவம், போலீஸ், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் மக்கள் தொண்டு பணி செய்கின்ற அன்பு நேர்கள் அனைவருமே உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் லஞ்சம் வாங்காத நேர்மையான உண்மையான, அதாவது மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபர்களும் முதன்மையானவர்கள். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் இங்கே நிலைநாட்ட முடியும். உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வர முடியும். அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைய முடியுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. சரியா? 26 உங்களுக்கான வருடங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பயணம் செய்யுங்க. எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் நன்றாக இருக்க போகிறது என்பது உண்மை. மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறதும் உண்மை. ஓகேவா? உங்களை விட இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஓகேவா? கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஸ்பீடு தான். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் உச்சம் பெற்றிருக்கார், மகர ராசியில். மகர ராசியை குரு பகவான் கடகராசிலேருந்து அமர்ந்து டைரெக்டாக உங்களையும் பார்க்காரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்காரு. அப்போ ஜூனுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் உங்களை டிப்ரெஷன் பண்ணுறாங்களோ அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க, கண்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா உங்கள் கோபத்தோட அளவு வேறு, அதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா எப்படின்னா, வேண்டாம் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம கோவப்படாமல் அவங்க முடிஞ்சளவு புரிய வைப்போன்னு அவங்கள புரிய வைக்கன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை. ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அதான் சுழுக்கு எடுத்து விட்டுருவீங்கிற மாதிரி தான் உங்களோட கோபம் இருக்கும். ஸோ அந்த வேகம், அந்த விவேகம், அந்த ஆற்றல், அந்த சக்தி எல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மாற்றங்களும் ஏற்றங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க. மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். நம்முடைய விருச்சிக ராசி பெண்கள் இந்த 2026 தான் நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய செயல்பாடு என்னன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம். இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக 2026 கிரகங்கள் உறுதியாக மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. இப்படி கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த 2026 கடன் வாங்காமல் உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளிச்சுங்க. அதுக்கு மீறி கடன் வாங்கணும்னா எதுக்காண்டி வாங்கினா, உங்கள் வீடு கட்டுறதுக்காண்டி வாங்குங்க. சரி, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாங்க வேண்டாம், வீடு கட்டுறதுக்கு மட்டும் வாங்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், வண்டி வாகனம் வாங்குறதுக்காண்டி வாங்காதீங்க, வீடு கட்ட வாங்குங்க. சரியா? சுப நிகழ்ச்சிக்காண்டி வாங்குங்க.
வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் கடன் மட்டும் வாங்க வேண்டாம். கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி. இதை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது, அப்போ அதை மாற்றுறதுக்கு, அதாவது தேவையெல்லாம் மாற்றம் ஆகாமல் மற்றவங்களுடைய சூழ்ச்சியில் இல்லாமல் நீங்கள் ரியாலிட்டியாக உணர்வுபூர்வமாக இந்த 2026 நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரியாலிட்டியை வருவதற்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் கால பைரவர் வழிபாடு. காலத்தை மாற்றக்கூடிய கால பைரவரை போய் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் போய் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2வது சாஸ்தா வழிபாடு. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஐயனார் சாஸ்தா, ஐயப்பன் சாஸ்தாவை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐயப்பன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு. நீங்கள் சாஸ்தான்னு யாரை கும்பிட்றீங்களோ அவங்கள மனசார போய் கும்பிடுங்க. மனம் போல் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் இந்த 2026 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த 2026 உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்க்கையில் யார்ட்டையாவது நம்ம கற்றுக்கிடணும்னு நினைச்சா பக்கத்தில் ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை வச்சுக்கிடணுங்க. எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை நமக்கு வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள், சொல்லி காட்டுறவங்க இல்லை, வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க இப்படி இருங்க அப்படி இருங்க. வள்ளுவர் சொன்னார், சொல்லுதல் யாவருக்கும் வெளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னாரு. ஐயா, சொல்றது ஈஸியா சொல்லிட்டு போயிருவேன், செய்து காட்டு பார்ப்போம் அப்படின்னாங்க பாருங்க. அதற்கு உதாரணம் விருச்சிக ராசிக்காரங்க. சொல்றதெல்லாம் கிடையாது, செயல் தான் எல்லாமே. ஒரு ஆபீஸ்ல விருச்சிக ராசிக்காரங்க ஒர்க் பண்ணா அவங்களால தாங்க அந்த ஆபீஸே முன்னேறும். ஒரு குடும்பத்துல விருச்சிக ராசிக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னா அவரால் தான் அந்த குடும்பம் முன்னேறும். மற்றவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனா உள் மனசு ஒத்துக்கிட முடியல அவங்களுக்கு. வெளியே வேணா மறுப்பு சொல்லலாம், ஏன் இவ்வளவு பிடிவாதம், ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வெளியே சொல்லிக்கிடுவாங்க, உள்ளுக்குள்ள ரசிப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பலரும் விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்துதான் தன்னுடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு விருச்சிக ராசியை பார்த்துதான் கத்துக்கிடுறாங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்தின் அதிபதி குரு, 10ஆம் இடத்தின் அதிபதி சூரியனோடு சேர்ந்தார். அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பெரிய யோகம் பாருங்க. இந்த ஆண்டு நல்ல அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம். அரசினால் வருமானம் அப்படின்னு இருக்கு, கவர்மெண்ட்னால வருமானம் வரணும்னு இருக்குங்க. அப்ப அரசாங்க உத்தியோகம் கிடைச்சா தானங்க வருமானம் வரும், நல்ல வருமானம் சேரும். ஏங்க நான் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பிசினஸ் பண்ணலாம், இப்ப வாய்ப்புகள் வரும், நல்ல டெவலப் ஆகி வருவீங்க வாழ்க்கையில. அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பெரும்புகள் வருவீங்க. எதற்கும் யாருக்கும் அஞ்சத மாட்டீங்க, தைரியமா முடிவுகள் எடுப்பீங்க. அப்படிப்பட்ட யோகம் எல்லாம் இந்த ஆண்டு இருக்கு.
லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்தாரு. பிசினஸ் பண்றவங்களுக்குங்க பெரிய லாபம் வரும். 10ஆம் இடத்தின் சூரியன் உட்கார்ந்து 11ஆம் இடத்தின் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து உங்க தனஸ்தானத்துல உட்கார்ந்ததுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம். விருச்சிக ராசிக்காரங்க பெரிய தொழில் ஆரம்பிச்சு அந்த தொழில்ல ஜெயிக்கக்கூடிய யோகம், நல்ல லாபம் பெறக்கூடிய யோகம், பெரிய பெரிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம், பல பிரான்ச்சஸ் தொடங்கக்கூடிய யோகம். எவ்வளவு யோகம் பாருங்க. பிசினஸ்ல கில்லாடி நீங்க அடிச்சு நொறுக்கிட்டு வருவீங்க. என்ன காம்படிஷன் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வருவீங்க 2026ல. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. திடீர்னு கோபம் வரும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இளைய சகோதர உறவுகளோட சில கருத்து மாறுபாடு வரத்தான் செய்யும். சகோதரன் என்னங்க இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு நல்லதெல்லாம் நம்ம செய்தோமே, அவன் புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்துட்டு போகும். எங்கேயுமே ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும், அதெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா நல்லவங்களை யார் ஒத்துக்கிட்டாங்க? உங்களோட எல்லாரும் ஆர்கியூ பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா நீங்க சொல்றதான் இறுதியில நடக்கும். 3க்குரிய சனி பகவான் 4க்குரிய சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவரை இந்த ஆண்டு குரு பகவான் செகண்ட் ஹாஃப்ல பார்க்க போறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்க கம்யூனிகேஷனுக்கு மதிப்பு ஜூன் மாசத்திலிருந்து சூப்பரா கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் எழுத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுல எச்சரிக்கையா இருங்க. நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீசர் சொல்றாரு, உங்க மேலதிகாரி சொல்றாரு இந்த ஃபைல்ல கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு, தப்பான ஃபைலா இருக்கு. ஜூன் மாசம் வரைக்கும் எச்சரிக்கையா இருக்கணுங்க. நீங்க போடுற கையெழுத்துனால உங்க தலையெழுத்து மாறக்கூடிய அமைப்பு இருக்கு, சிக்கல்ல மாற்ற அமைப்பு இருக்கு. 10ல கேது உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப கவனமா இருந்துக்கணும். குறிப்பாக அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் எந்த வம்பு வழக்கு, லஞ்ச லாவணிய வழக்கு இதை சிக்கிடக்கூடாதுங்க. சிக்கி சின்னாமணப்பட்டுருவாங்க. அதுல எச்சரிக்கையா இருந்துருங்க. உங்களை சிக்கலில் மாட்டி வைக்க பொறி வைத்து பிடிக்க பலர் காத்திருக்கிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு கையெழுத்து போடாதீங்க. கல்யாணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் என்னைக்கு இவ்வளவு கிரகங்கள் சேர்ந்திருக்கோ குரு பகவான் பார்க்கிறாரோ கல்யாணம் கூடி வந்துடும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல செய்தி, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய அரியர்ஸ் இருந்துகிட்டு இருக்கும், ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ எப்பங்க கிளியர் ஆகும் அப்படின்னா ஜூன் மாசம் வருது பாருங்க, அதுலேருந்து நல்ல நேரம் வருது. எல்லா அரியரையும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வருது. 4ல் ராகு உட்கார்ந்தாருங்க. அது நமக்கு என்ன சொல்றாரு? அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும்னு நமக்கு சொல்லித்தாராரு. பெற்ற தாயுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்க வேண்டியது மிக அவசியம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது போதுமாங்க அப்படின்னா அது போதாது. உங்க ஹெல்த் பார்க்கணும். இதயங்கள் ஜாக்கிரதை. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். நெஞ்சகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பலருக்கு இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்க படிப்புல அதிக கவனம் செலுத்துவது என்பது உங்களுக்கு நன்மையை தரும். வீடு கட்டியிருக்கிறீங்க, வீட்டுல இருக்கிறீங்க, இந்த வீடு சம்பந்தமான ரிப்பேர் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் நீங்க சரி பண்ணி விட்டுறணும். ஏன்னா சின்ன ரிப்பேர் ஒன்று கவனிக்காம விடுறதுனால பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். இதுல உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் நடந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி வரும். அது வரைக்கும் நகை, பணம் இவற்றை பாதுகாப்பா வச்சுக்கிடுங்க. அதற்கு பிறகு பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுப்பாரு. ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுப்பாரு. ரொம்ப நல்ல யோகம் காத்திருக்கு. மிகச்சிறந்த ஆண்டு 2026. மிகப்பெரிய வல்லமையை நீங்க பெறணும், வாழ்வாங்கு வாழணும்னா யாரை வழிபட்டா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுகுமலை முருகன், கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலை முருகனை இந்த ஆண்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பொதுவான அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா சனி பகவான், ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவான், இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சனி பகவானை பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது. நல்ல மழை இருக்கும். இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரை சரியா ஒரு அணை நிரம்பல, தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும், தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும். நல்ல வகையில தண்ணீர்
நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டு தான். விவசாயம் செழிக்கும். உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கு. மிக முக்கியமா பாருங்களேன், இயற்கை சீற்றங்கள், மலை சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். தமிழகத்துல சூறாவளி, புயல், மழை எல்லாம் இருக்கும். ஒரு வருஷ பலனை சொல்லும்போது பொதுவா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமா பாருங்களேன், அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார். உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும்னு காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க. கடகம், விருச்சிகம், மீனம் 3மே நமக்கு நீர் வீடுகள். கடகத்துல சனி பகவான் போகிற போதுதான் நாட்டுல சுனாமி வந்துச்சு. விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது. இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த எரிமலைகள் வெடிப்பது, விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலர்கள் கூட சொல்லிட்டு இருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு புறம் பாருங்க, சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு, குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனி பகவான் அங்க உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம், திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள், பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் போராட்டங்கள், நிறைய இந்த மாதிரி சிக்கல்களை இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம். சனி பகவான் கன்னி ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு தெற்கு மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும். பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும். அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய 2 பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும். ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு விஜயுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும். இதுல திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலில் 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இது நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை வச்சு சொல்றோம். ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் 2025 டிசம்பர் 2 ஜனவரியில் தான் கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு. சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம். கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட, இந்த விஷயங்கள் கூட மாறலாம். ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார், நிறைய ஓட்டுகளை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது. அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். நிறைய கோவில் விஷயங்கள், ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும். ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு. இளம் பெண்களுடைய பாதுகாப்பிலே அக்கறை செலுத்தணும். இது நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது. நம்முடைய வருமானம் கூட போகுது. தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும். அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு இறக்கம் இருக்கும். தங்கத்தின் விலை குறையும், கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு. எவ்வளவுதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது. ஆக 2026ஆம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறதா உண்மை. இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு 2026 அமைய எல்லாம் அல்ல அந்த மதுரை மீனாட்சியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். அவளுடைய அனுக்கிரகத்தினால 2026 நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு என்னுடைய 2026 ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத். தேல்றது சிங்கத்தையே கொட்ட சிங்கத்தையே சாய்ச்சிரும். அதுதான் தேல். எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 25 நல்லா தாங்க இருந்தது. ஏன்னா குரு அதிசாரம்லாம் வரும்போது நிறைய நல்லதுகள் டக்கு டக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காத நல்லதுகள் டக்கு டக்குன்னு வரும். திடீர்னு எங்கேருந்தோ பணம் வரும். அதுவும் இந்த புதையெல்லாம் நிறைய பேருக்கு விருச்சக ராசிக்கு தான் நடக்கும். சார் எனக்கு எதுவும் தங்க பானையில் காசு கிடைக்கலையெல்லாம் என்னை கேள்வி கேட்காதீங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல, அதாவது திருவண்ணாமலை, இப்போ நம்ம பேசுகிறதே திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே புதையலில் கண்டுபிடிச்சதுலாம் இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி யாருக்குன்னா விருச்சக ராசி தான் மாட்டோம். சரிங்களா? அது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்து அந்த எவ்வளோ காசு கிடைக்குதுன்றது அவங்கவுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காசோ இல்லை ஒரு பெருமையோ இல்லை செய்கிற தொழிலில் ஏதோ ஒரு முன்னேற்றமோ கிடச்சிருக்கோம். நம்மதில் கூட ஒருத்தர் நம்ம வீடியோ போட்டதில் விருச்சக ராசி தான் 1 மில்லியன் வியூஸ்லாம் போச்சு. இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நடக்கும். கூர்ந்து கவனித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். சரி, நம்மளுக்கு எது இதெல்லாம் நல்லா இருக்குது? ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நல்லா இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து தனஸ்தானம் நல்லா இருக்குது. பணம் வரும், நல்லபடியாக பணம் வரும். ஆனால் செலவும் வரும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கேன், செலவு வரும். என்னென்னா சுப செலவாக மாறும். இப்போ கல்யாண செலவாக மாறும், இல்லை கல்யாணம் ஆகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கான செலவாக மாறும், இல்லை வீடு எதுனா வாங்குறீங்கன்னா அந்த வீட்டுக்கு செலவு பண்ணுறதா வரும். ஸோ கையில் காசும் வரும், சுப செலவும் வரும். சுப செலவு பரவாயில்லைங்க, நல்ல விஷயந்தான். குடும்பத்தில் சந்தோஷம் வருங்க. சரிங்களா? குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வர சந்தோஷத்தை டாக்குமெண்ட் பண்ணணும். சார் சந்தோஷத்தை எப்படி சார் டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் நடந்ததுன்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுதான் டாக்குமெண்டேஷன். இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும். வண்டி வாங்குறீங்கன்னா உடனே வண்டிக்கான டாக்குமெண்ட் வாங்கணும். வண்டி ஷோரூம்லேருந்து வந்துச்சு சார், ஒரு 15 நாள் கழித்து வாங்கிக்கிறேன்னா அந்த 15 நாளில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா சனி பகவான் ட்ரபிள் தருவார், குரு பகவான் அதை நிவர்த்தி பண்ணுவார். அப்போ ட்ரபிள் ஒன்று வரப்போகுதுன்னு தெரியும். குரு பகவான்றது உங்களுடைய அறிவு. ஸோ அந்த அறிவை கொண்டு டக்குன்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரபிள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இதுதான் விதியை மரியாதை வெல்றது. இப்போ எப்படி வெல்றது உங்களுக்கு சொல்லிட்டேன், அடுத்து உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? சரி, 3ஆம் வீடு நல்லாயிருக்கு. முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சூப்பராக வரும். அதாவது நீங்கள் வேலை சம்மந்தமாக எடுக்கிறீங்க, எக்ஸாம் சம்மந்தமாக எடுக்கிறீங்க. விருச்சிக ராசி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. முக்கியமாக காவல் சம்மந்தமாக, சிபிசிஐடி, போலீஸ், இந்தமாரி ஆடிட்டர்ஸ், ப்ரைவேட்டில் வேலை செய்கிறது, இந்த குவாலிட்டி அனலிஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பீங்க, தொழில் முனைவோர் இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். வெளிநாட்டுக்கு படிக்க போகிறீங்க, ஜிஆர்இ, ஜிமேட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் எனக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஒரு 2-3 மாதம் கழித்து தான் சார்னா பரவாயில்ல, அதுக்கான அப்ளிகேஷனை வாங்கி பூஜை ரூமில் வச்சுருங்க. சார் அப்ளிகேஷன் இல்லை சார்னா பழைய அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் எடுத்தாவது வைங்க. அதாவது யோசிக்கணும், நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன், அதுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளையார் சொல்லி போடணும். அந்த முதல் ஸ்டெப் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு எனர்ஜி நல்லா இருக்குது. சரிங்களா? அந்த முதல் ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சுட்டேன்னா வின்னர். அதுவும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பயிற்சி நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா பகவான் மேலே தூக்கிட்டு வருவார். அந்த எனர்ஜி அப்படி வேலை செய்யும். சரிங்களா? இது 4ஆம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதுதான் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 லட்சம் போட போவீங்க. வீட்டில் ஏதாவது சொல்லி இல்லைங்க மார்க்கெட் நல்லா போகிற மாதிரி இருக்குங்க, இன்னொரு 1 லட்சம் போடுங்கன்னு டக்குன்னு இழுத்து விட்டுருவாங்க. அதுதான் ராகு பகவான் பண்ணுவார். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்க போவீங்க, இன்னொரு வண்டி நல்லாயிருக்கும், ஏதோ சேல்ஸ் பர்சன் பேசி உங்களை ஒரு 1.5 லட்ச ரூபா வண்டியை வாங்க வச்சுருவாங்க. அது நம்ம ஒரு பட்ஜெட்டுக்கு போனால் அந்த பட்ஜெட்டை ஒன்று இழுத்துருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நம்ம நேரம் ராகுமான் இருக்கிறதுனால அந்த செலவு இழுக்கும். நீங்கள் இதுதான் நடக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு, இப்போ சொல்லியாச்சு இப்படி தான் நடக்கும்ன்றது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு செலவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஓகேங்களா? 5ஆம் வீடு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு என்ன சார் தீர்வு அப்படின்னா, குலதெய்வம் கோவில், முடிஞ்ச அளவுக்கு கோவில் போங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பழைய கோவில் இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவில் போங்க. ஏன்னா
அந்தந்த கோவிலோடைய சர்க்கிள் எனர்ஜி சர்க்கிளோட தான் நம்ம இருக்கோம். அதனால தான் ஊருக்கு ஒரு கோவில் கட்டினாங்க. கோவில் இல்லாத ஊருக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அந்த கோவிலுடைய சக்தி தான் நம்மளை காப்பாற்றும். அந்த கோவில் போங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக சிவன் கோவிலோ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் குழந்தைங்க கிட்ட சண்டை போடுறதோ, வீட்டில் இருக்கவங்க மேலே ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் வரும். சரி, ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால அது அவங்க தப்பு இல்லை, நம்ம கிரக நிலை அப்படி. இது இப்படி தான் நடக்கும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா வீட்டு உள்ளே போகும்போது 2 தடவை நின்று மூச்சை இழுத்து, வீட்டில் வெளியவே கொஞ்சம் பொறுமையாக 2 தடவை மூச்சை இழுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது ஒரு காமான மைண்டோடு போவீங்க. இது குடும்ப சந்தோஷத்துக்கு. உடல் உபாதைகள் நிறைய கம்மியாகும். எதிரிகள் தொல்லை வந்து நிறைய கம்மியாகும். ஏதோ சண்டை சச்சரவு பஞ்சாயத்துலாம் போயிட்டு தான் அது எல்லாமே கம்மியாகுங்க. சூப்பர். 7ஆம் பாவம் நல்லா இருக்குது. கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கு அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிறது, இந்த வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எப்படின்னா, நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் போகிறவங்களும் சக்ஸஸ் சூப்பருங்க. இந்த சாட்டர்டே சண்டே தான் லீவுன்னு தான் கல்யாணத்தை வைக்கிறோம். அது தெரில, எனக்கு அது உடன்பாடு அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப சுப முகூர்த்த நாள்னா இதுதான், புதன் வியாழன் வெள்ளி. இதுக்குள்ளே இன்னும் பெஸ்ட் நாள் எதுன்னு பார்த்து வைங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடன் கொடுக்கறது வாங்குறது, உங்களுக்கு நீங்கள் கடன் கேட்டாலும் அதிகமாக தரத்துக்கு ஆள் இருக்கும். நீங்கள் கடன் உங்ககிட்ட இருந்தால் கேட்குறதுக்கு ஆள் இருக்கும். கடன் கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குருமார்களை பாருங்கள், நிறைய நல்லது நடக்கும். தொழில் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. நிறைய குழப்பங்கள் வரும். தேவையில்லாதவங்களாம் நிறைய பேர் உள்ளே வந்து பேசுவாங்க. ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும். தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் வரும்னு எனக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதிலேருந்து லைட்டாக அவாய்ட் ஆகிட்டிங்கன்னாவே நீங்கள் தப்பிச்சுப்பீங்க. 11வது இடம் செலவுகள் நிறைய எங்கெங்கேருந்தோ வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது தான், நீங்கள் வந்து 12ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால செலவு சுப செலவாக வரும். செலவு வரும், சுப செலவாக வரும். அந்த காசு அதுக்குன்னு எடுத்து வச்சு அந்த நல்ல விஷயம் வரும்போது டக்குன்னு அதில் போட்டிங்கன்னா எல்லா செலவும் சுப செலவாக வரும். நம்ம தப்பிச்சுக்கலாம். நீங்கள் வழிபட வேண்டியது முதல் விருச்சகத்துக்கு முருகர் தாங்க. முருகர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர், இல்லை சக்கரத்தாழ்வார், இவங்க 3 பேர், இல்லை அம்பாள், இவங்க 4 பேர் வழிபட்டிங்கன்னா சூப்பர். நெய் தீபம் போட்டு வழிபட இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வருஷமாக இருக்கும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, எதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது, சரிங்களா. இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார், சரிங்களா. அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார், சரிங்களா. இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம்.
இது மேலும் உங்களுக்கு ஒன்றும் நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணும்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயராக அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். இந்த 2026ல இவர்களுக்கு நடக்காத சில விஷயங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இவர்களுக்கு வேலை ரீதியாக ஒரு நிரந்தரமற்ற தன்மை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த 2026ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த 2026 ஒரு புதிய ஒரு விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை ரீதியான முன்னேற்றங்கள், அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு, கூட வேலை பார்க்குறவங்கனால ஏற்பட்ட சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு நேரம். இவர்கள் பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க. ஆனா ஏதாவது இவர்கள் மீதான ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னா அந்த கோபம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லை மீறி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகமாகவும் தொழிலாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இவர்கள் மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கண்ட்ரோலை இழந்து செயல்படுபவர்களாக இருப்பாங்க. மன ரீதியான சில புழக்கங்கள் அப்படின்றது இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய இந்த ராசி என்பர்கள், விருச்சிக ராசி என்பர்கள், அந்த மன வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. அந்த கோபத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாகவும், மற்றவர்கள் கிட்ட நீங்க எப்படி இருக்கணும், இதனால நீங்க என்ன சாதிக்க முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில அடைந்திராத சில முன்னேற்றங்கள், சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள், சில பேர் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்து அதுல ஒரு தடைகள் ஏற்பட்டு அந்த வீடு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த 2026ல அந்த வெளிநாடு முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க இருக்கணும்னு முயற்சி பண்ணி கடைசி அவர்களை கூட்டிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகள் செய்து ஃபேமிலியோட நீங்க வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கடந்த 2 வருடங்களாக இல்லை. இந்த வருடம் ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால இந்த வருடம் தான் உங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது 2026 முழு அளவிலான பலன்களை கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய அந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நீங்க ஏதாவது ஒரு கேஷ் ஹேண்டில் சம்திங் அந்த மாதிரியான பினான்சியல் பொசிஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா தான் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கவனம் இல்லை அப்படின்ன பட்சத்துல உள்ள 3ஆவது நபர் புகுந்து உங்களுடைய வேலையில
தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை சுமைகளை இந்த வருடம் குறைப்பதற்குண்டான ஒரு தருணம். நீங்களே ஒரு ஆளே எல்லாத்தையும் ஒரு 4 பேரோடைய வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வருடம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று உங்களுக்கு உண்டான வேலைகளை பகிர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம். உங்களுக்கு கீழே ஒரு 3 பேரோ ஒரு 2 பேரோ வேலை செய்து உங்களுடைய வேலை சுமைகளை குறைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான், விருச்சிக ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்ல ஏகப்பட்ட தடைகள் அப்படின்றது இருந்திருக்கும். அதுலயும் ரீட்டைல் ஷாப் பண்றவங்களுக்கு அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்கள், வருமான இழப்புகள், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த 2026ல அதற்குண்டான நிவர்த்திகள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய பிசினஸ் அப்படின்றது நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். என்ன 9ஆம் இடத்திற்கு வருடத்தின் இறுதியில அந்த கேது பகவான் போறதுனால சில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அந்த டயத்துல இருந்து கொஞ்சம் தவறி போறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கும். ஆனாலும் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி இவர்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணம். உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவர்களினுடைய சுய வளர்ச்சி, உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி, உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 2026ல வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வரனே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடித்தவர்கள் கூட இந்த வருடத்துல உங்களை தேடி வரன்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில மாற்று அமைப்புகள் மூலமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு 5 வருட காலமாக ஒரு போராட்டமான ஒரு லைஃபா இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான ஒரு அமைப்பு இவர்களினுடைய ராசியின் ரீதியாக இல்லாததுனால அந்த குழந்தை பாக்கியத்திற்காக அதிகப்படியாக போராடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த வருடம் அதற்குண்டான ஒரு வெளிச்சத்தை, ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உடல் ரீதியாக இல்லாட்டி கூட அந்த தத்து எடுக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணம்லாம் இருக்காது உங்களுக்கு. பட் இந்த வருடம் நமக்குன்னு ஒரு குழந்தையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தையினுடைய ஏக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்கும். அதனால தத்தெடுக்கிறதுனால ஏதாவது குறைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வராது. அந்த குழந்தை வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம். 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இந்த 2026ல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எங்களுக்கு முழுவதுமா தீர்ந்துருச்சு, நான் லீகலி டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை பண்ணலாம். அதற்குண்டான சில கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு 2வது திருமண வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து தீயணைப்புத்துறை இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் சம்பந்தப்பட்ட சில இடம் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை அங்கீகாரத்தை கொடுக்க போது. இது வரைக்கும் வாங்கின அந்த வருமானத்தை விட இந்த வருடம் வாங்கக்கூடிய வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை அமைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த வருடத்துல விளையாட்டு துறையை சார்ந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மற்றவர்களை பார்த்து நீங்க உங்களுக்கு சூடு வச்சுக்கக்கூடிய ஒரு தருணம்.
அவங்க ஒண்ணுமே ப்ராக்டிஸ் பண்ணல, அவங்க நல்லா வின் பண்ணிக்கிட்டே வராங்க. நான் கடினமா முயற்சி பண்றேன், ஆனா எனக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக அந்த விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்கள் அந்த மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு தருணம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆஃப்டர் ஜூனுக்கு மேல நீங்க போகக்கூடிய எல்லா போட்டிகளிலும் வெற்றிகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.